வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எல்ஜி போர்டு தான். இன்வெர்ட்டர் போர்டு இன்டோர் போர்டு. இது ப்ராப்ளம் தான். இது பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன ப்ராப்ளம் தான். இது ஒரு மெக்கானிக் வந்து சர்வீஸ் பண்ணி போட்டிருக்காரு. சர்வீஸ் பண்ணி போட்டுட்டு வந்து எடுக்கலை. சர்வீஸ் பண்ணதுக்கு முன்னாடி ஆன் ஆகிருக்கு. சர்வீஸ் பண்ணி போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆனே ஆகலை. என்ன ப்ராப்ளம்னு எடுத்து ஃபால்ட்டுக்கு வந்தது, கம்ப்ளைண்ட்டுக்கு வந்தது. பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ப்ராப்ளம் தான். ஆனால் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஆனால் வோல்டேஜ் சப்ளைலாம் கரெக்டாக வருது. எல்லா சப்ளையும் கரெக்டாக வருது. எல்லாமே செக் பண்ணிட்டேன். ஆனாலும் வந்து போர்டு ஆனே ஆகலை. சுத்தமாக எல்லா சப்ளையும் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சப்ளைலாம் இது இன்வெர்ட்டர் போர்டுங்கிறதுனால எடுத்தோடனே அவுட்டோருக்கு அவுட்புட் போயிடும். அந்த வோல்டேஜ்லாம் கூட போகுது. ஆனால் போர்டு வந்து ஆன் ஆகலை. அவுட்டோருக்கு சப்ளைலாம் போகுது, ஆனால் ஆன் ஆகலை. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு வோல்டேஜ் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். வோல்டேஜ் எவ்வளோ வருதுன்னு. இப்போ வோல்டேஜ் பாருங்கள். இப்போ வந்து இன்புட் வோல்டேஜ் வந்து 230 வோல்ட் வருது. அவுட்புட் வோல்டேஜ் செக் பண்ணுற மாதிரிங்க. டிசி லைன் வோல்டேஜ் பாருங்கள். 5 வோல்ட்டு டிசி வோல்டேஜ் கரெக்டாக வருது. 12 வோல்ட்டும் வருது. வோல்டேஜ் சப்ளை எல்லாமே வருது. மைக்ரோ கண்ட்ரோலர் வரைக்கும் சப்ளை போகுது. எல்லாமே போகுது, பக்காவாக ஒர்க் ஆகுது. எல்ஜி போர்டில் வந்து ஆன் பண்ண உடனே கொஞ்சம் நேரம் கழித்து கிளிக்குன்னு ஒரு சவுண்டு வரும், பீப்னு ஒரு சவுண்டு வரும். ஆக்சுவலாக அந்த சவுண்ட்லாம் வருது, இருந்தாலும் வந்து ஆனே ஆகலை. ஆனால் போர்டு ஆன் ஆகலை. ரிமோட்லேயும் ஆன் ஆகலை, டேரெக்டாகவும் ஆன் ஆகலை, எதுவுமே ஆன் ஆகலை. இந்த மாதிரி சில பேருக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். இதை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்ன ப்ராப்ளம் பண்ணியிருக்காங்கன்னு. சின்ன ஒரு ப்ராப்ளம் தான் இது. அந்த டெக்னீஷியன்ஸ் பண்ண ப்ராப்ளம் தான் இது. அதனால தான். ஆனால் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. ஏன்னா டக்குன்னு எடுத்தோடனே நமக்கு அது தோணாது. அந்த மாதிரி இது பாருங்கள். வோல்டேஜ்லாம் வந்து கரெக்டாக வருது. மைக்ரோ கண்ட்ரோலருக்கும் வோல்டேஜ்லாம் கரெக்டாக வருது. எல்லாமே பக்காவாக இருக்குது. ஆனாலும் போர்டு ஆன் ஆகலை. பாருங்கள், மைக்ரோ கண்ட்ரோலருக்கு 5 வோல்ட்டு போகுது. அப்புறமா போர்டை செக் பண்ணி பார்க்கும்போது தான் ஒரு விஷயம் தெரிஞ்சுது. இங்கே பாருங்கள், ஆனே ஆகலை. ஆக்சுவலாக செக் பண்ணி பார்க்கும்போது தான் போர்டு தெரிஞ்சுது. இங்கே பாருங்கள், ஒயர் ஏதோ கட் பண்ணியிருப்பார் போல். கட் பண்ணதெல்லாம் ஒரு லீடு போய் உள்ளே மாட்டிகிட்ருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒயரோட ஒரே ஒரு லீடு, சின்ன லீடு உள்ளே போய் மாட்டிகிட்ருக்கு. இப்போ கூட அது வந்து தெரியுது. நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எனக்கே ஸ்ட்ரைக் அவுட் ஆகலை. வோல்டேஜ்லாம் செக் பண்ணும்போது தான் அந்த இடம் ஷார்ட்டு காட்டுனுச்சு. அப்புறம் தான் இதை நான் பார்த்தேன். கடைசியில் பார்த்தா ஒரு லீடு வந்து உள்ளே விழுந்துருந்தது. இந்த லீடுனால தான் வந்து உங்களுக்கு சப்ளை ஆன் ஆகாமலே இருந்திருக்கு. பாருங்கள், சின்ன விஷயந்தான். ஆனால் இது வந்து இப்போ பாருங்கள், போர்டே எடுக்காத லெவலுக்கு. நல்ல வேலை ஹை வோல்டேஜில் எதுவும் ஷார்ட் ஆகலை. ஷார்ட் ஆகிருந்தனா அந்த இடம் வந்து எரிஞ்சு போயிட்டுருக்கும். இது டிசி லைன் வோல்டேஜில் விழுந்ததுனால வந்து போர்டு ஆன் ஆகாமலே இருந்திருக்கு. அந்த சைடுக்கு சப்ளை போகாமல். இப்போ மறுபடியும் நான் உங்களுக்கு போட்டு ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சப்ளை கொடுத்துட்டேன். இப்போ ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த இதை க்ளீன் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், ஆன் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.